குடிசை இல்லாத தமிழ்நாட்டை கட்டி அமைக்க வேண்டும் என்ற கோஷம் எழும் இந்த காலத்தில் கூட தலைநகர் சென்னையில் குடிசையால் நிரம்பியுள்ளது ஒரு பகுதி. எந்த இடம், ஏன் அவர்கள் குடிசையிலிருந்து விடுதலை கிடைக்கவில்லை விவரிக்கிறது இந்த செய்தி தொகுப்பு. உயர்ந்த மாட மாளிகைகளும் கூட கோபுரங்களும் இருக்கும் மத்திய சென்னையில் குடிசைகளால் நிரம்பியிருக்கிறது இந்த பகுதி. வாக்கு அரசியலுக்காக மட்டுமே பயன்படுத்தும் அரசியல்வாதிகள் தங்களின் கோரிக்கைகளுக்கு செவி கொடுப்பதில்லை என்ற ஆதங்கத்தின் பெருமூச்சை மக்கள் விடுகின்றனர். மக்களின் தவிப்பை கவனித்த நியூஸ் 7 தமிழ் களத்தில் இறங்கியது. சென்னை மயிலாப்பூர் பகுதியில் கடந்த 50 ஆண்டுகளுக்கும் மேல் வாழ்ந்து வரும் ஏகாம்பரம் மற்றும் அதனை சுற்றியுள்ள பகுதியின் மக்கள் தவிப்புகள் தான் இவை. நகரத்தில் உள்ள இந்த முக்கியமான பகுதியில் இன்னமும் 100க்கும் மேற்பட்ட குடும்பங்கள் குடிசை வீடுகளில் வசிக்கின்றனர். மழைக்காலங்களில் குடியிருக்கும் வீட்டின் தரம், பாதுகாப்பு, சுகாதாரம் அனைத்திலும் மிகுந்த பாதிப்புக்கு உள்ளாகி வருகிறார்கள். இந்த பகுதிக்கு எவ்வளவு நாளா வாழறீங்க சார்? எனக்கு 57 வயசு ஆகுது. இதே இடத்துல போறது இதே இடத்துல தான் இருக்கு. வீடுங்களை உங்களுக்கு வேற அமைச்சு தரணும் அப்படின்ட்டு அரசுகிட்ட கேட்டிருக்கீங்களா? கேட்டு அவங்களே பேசிட்டு போனாங்க. அதான் இப்போ சொன்னேன்ல உங்களாண்ட இந்த அலாட் ஃபாரம் கொடுத்துருக்காங்க, எல்லாருக்கும் வீடு கொடுக்குறேன்னு சொல்லிட்டு. அந்த அலாட் ஃபாரத்தை கவுன்சிலர் ஜெராக்ஸ் எடுத்து கொடுங்க, உங்களுக்கு வீடு இந்த பீச் ஓரத்தில் கட்டியிருக்காங்க, வீடு அங்கே தரேன்னு சொல்லியிருக்காங்க. சொன்னால் அதுவும் திருப்பி பேசலை. ஊர் தலைவர் ஒருத்தர் புதுசாக தேர்ந்தெடுத்தோம். அவர் போய் கேட்கும் போது நீங்கள் யாருன்னே எனக்கு தெரியாதுன்றாங்க. யாரே கவுன்சிலர் சொல்கிறாங்க ஊர் தலைவரே தெரியாது அப்படின்ட்டு போனவங்க தான் இது வரைக்கும் வரல. தமிழ்நாடு நகர்ப்புற வாழ்விட மேம்பாட்டு வாரியம் மூலம் மக்கள் பல முறை தங்கள் வேதனையை அதிகாரிகளுக்கும் கவுன்சிலர்களுக்கும் தொகுதி எம்எல்ஏக்களுக்கும் தெரிவித்து வந்துள்ளனர். ஆனால் அவை அனைத்தும் கிணற்றில் போட்ட கல்லை போலதான் கிடந்தன. உரிய நடவடிக்கை எடுக்காமல் தேர்தல் நேரங்களில் மட்டும் வாக்குகள் சேகரிக்க வருவதாக மக்களும் ஏமாற்றம் தெரிவித்துள்ளனர். மே மாதத்தில் வீடுகள் வழங்கப்படும் என கூறிய அதிகாரிகள் இதுவரை எந்த ஒரு செயலும் மேற்கொள்ளவில்லை என்றும் மக்கள் வருத்தம் தெரிவித்துள்ளனர். மழை வரப்போ எப்படி இருக்கு? நீங்க என்ன பண்றதுப்பா? அதுல தான் ஓஞ்சி கிடக்குறோம். இந்த வீடு கட்டுற வரைக்கும் எவ்வளவு வாங்கி போடுறோம், முடியல, என்ன பண்றது? குடிசை வீடுகளில் வசிக்கும் மக்கள் குறிப்பாக மழைக்காலங்களில் மிகுந்த இன்னலுக்குள்ளாகின்றனர். கூலி வேலைக்கு சென்று வந்த பிறகு சேமித்து வைத்த பொருட்கள் எல்லாம் வீட்டிற்குள் வெறும் வெள்ளத்தில் சேதமடைவதாகவும் பிள்ளைகளின் கல்வியும் வாழ்வாதாரமும் பாதிக்கப்படுவதாகவும் மக்கள் தெரிவித்துள்ளனர். மேலும் அவர்கள் வாழும் வீடுகளுக்கு பின்புறமாக நகர்ப்புற வீடு மேம்பாட்டு வாரியம் கட்டியுள்ள வீடுகளில் தங்களுக்கு வீடுகள் ஒதுக்கி தர வேண்டும் என்பதே மக்கள் முக்கியமான கோரிக்கையாக வைக்கிறார்கள். பக்கத்தில் தான் என்ன குடும்ப மாற்றம் வீடு கட்டிட்டு இருக்கிறாங்க. எங்களுக்கெல்லாம் தரேன்னு சொல்லி தான் இருக்கிறோம், நாங்கள் நம்பி இருக்கிறோம். அது என்ன அது தருவாங்களா தர மாட்டாங்களான்னு ஒன்றும் தெரியல. கேட்டாக்கா அவங்கள அப்புறப்படுத்த போகிறோன்னு சொல்கிறாங்க. அதனால் மக்கள் ரெண்டு மனநிலையில் இருக்கிறாங்க. அடுத்தது இங்கே பாருங்கள், ஒரு குப்பையே எடுக்கிறது கிடையாது. ஃபுல்லாக குப்பை. நாங்களே அந்தந்த வீட்டுக்காரங்க சைக்கிளையும் பைக்கையும் எடுத்துகிட்டு போய் போடுறோம். போய் சொன்னாக்கா அவர் வருவாருங்க, ஒரு நாளைக்கு வருவார், 2 நாளைக்கு வருவார், அதில் வர மாட்டோம். நீங்களே பாருங்கள் குப்பைங்க எவ்வளோ இருக்குது, நீங்களே பாருங்கள். மேலும் பட்டினம், பாக்கம் உள்ளிட்ட பகுதிகளில் கட்டப்பட்ட வீடுகள் காலியாக உள்ளதால் அவை பயன்படுத்தப்படாமல் இருப்பதை பார்த்து வருத்தப்படுகிறார்கள். இந்த வீடுகளில் தங்களை மாற்றி வசிக்க செய்ய வேண்டும் என்றும் அவர்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். அப்போ வெள்ளம் வர அப்பெல்லாம் நாங்கெல்லாம் ஓடி போய் எங்கன்னா பதுங்கி நின்றுட்டு அதுக்கப்புறம் வரோம். கவுன்சிலர் வராங்க, அம்மா வீடு கொடுக்குற மட்டும் காத்துன்னு இருங்கன்றாங்க. ஆனால் கொடுக்கல. இன்னும் நாங்கள் கஷ்டப்பட்டு தான் இருக்கிறோம் காலத்துக்கும். இதை தவிர மயிலாப்பூர் பகுதியின் அடிப்படை வசதிகளும் மிகவும் மோசமான நிலையில் உள்ளன. இரவு நேரங்களில் மின் விளக்குகள் செயலிழக்கின்றன. தெருக்களில் குப்பைகள் அகற்றப்படாமல் தொற்று பரவக்கூடிய நிலை உள்ளது. அந்த பகுதியில் பொது கழிப்பிடம் ஒன்று மட்டுமே இருப்பதால் அது சரியாக பராமரிக்கப்படாமல் தண்ணீர் இல்லாமல் சுகாதார சீர்கேடு ஏற்படுகிறது. கழிப்பிடத்தின் அருகிலும் சாக்கடை நீர் தேங்கி இருப்பதால் டெங்கு, மலேரியா போன்ற நோய்கள் பரவும் அபாயம் உள்ளது. சிறு பிள்ளைகள் அதிகமாக வசிக்கும் இந்த பகுதியில் அவர்கள் காய்ச்சல், தொற்று நோய்கள் போன்ற பிரச்சனைகளால் அவதிப்படுகின்றனர்.
எனவே அரசு மற்றும் நகராட்சி நிர்வாகம் உடனடியாக இந்த மக்களின் நிலையை கண்காணித்து அவர்களுக்கு உரிய வீடுகள் வழங்கும் நடவடிக்கை எடுக்க வேண்டிய தேவை மிக முக்கியமானதாக உள்ளது. இப்போ நீங்க வேற இடம் வீடு கொடுத்தா நீங்க போகிறது தயாரா இருக்கீங்க? வீடு எங்கன்னா கிட்ட கொடுத்தா போயிடுவோம் சார். நாங்கள் இது என்ன பண்ணுது, ரொம்ப தொல்லை போனால் எங்களால் போக முடியாது, பொழைக்க முடியாது. எல்லாம் வேலை வீட்டில் இங்கே தான் இருக்குதுங்க. அதாவது வீட்டு வேலை செய்யுதுங்க பிள்ளைங்கெல்லாம். நாங்கள் என்ன பண்ணுறோம் சார்? நாங்கள் போவோம், வேறு இடத்துல கொடுத்தா போவோம், பக்கத்தில் கொடுத்தா போயிடுவோம். லாங்கில் கொடுத்தா அந்த குழந்தைங்கள எங்கே தூக்கினா அங்கே படிக்க வைக்கிறதுலாம் இங்கே தான், நாங்கள் வேலை செய்யறதுலாம் இங்கே தான். நாங்கள் என்ன பண்ண முடியும் வெளியில் கொடுத்துட்டா? இங்கே எங்கன்னா ஒரு 100 மீட்டருக்குள்ளே கொடுத்தா நாங்கள் இருக்கலாம். மழைக்காலம் நெருங்கி வரும் இந்த நிலையில் மயிலாப்பூர் ஏகாம்பரம் பகுதி மக்கள் வீடு, சுகாதாரம் மற்றும் அடிப்படை வசதிகளுக்காக அரசு உடனடியாக நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்பதே பொதுமக்களின் வலியுறுத்தலாக அமைந்துள்ளது. இந்த கோரிக்கைகள் நிறைவேறினால் மட்டுமே அவர்கள் தங்களது வாழ்வாதாரத்தை நம்பிக்கையுடன் தொடர முடியும் என்று அங்கு வசிக்கும் மக்கள் கூறினார்கள். ஏனென்றால் மழைக்காலம் நெருங்கி வரக்கூடிய நிலையில் இந்த பகுதி மக்களுக்கு அதாவது பெரும்பாலான வீடுகளில் குடிசை வீடுகளாக இருப்பதால் இவர்களுடைய வாழ்வாதாரம் ரொம்ப பின்தங்கிய நிலையிலே காணப்படுகிறது. இந்த வீடுகள் அனைத்தையும் அப்புறப்படுத்திவிட்டு உடனடியாக இவர்களுக்கு மாற்று இடத்தை அமைத்து தர வேண்டும் என்றும், அது மட்டுமல்லாமல் இந்த பகுதி மக்களுக்கு அரசு வீடுகளானது ஒதுக்கப்பட வேண்டும் என்றும் இப்பகுதி மக்கள் கோரிக்கையானது வைத்து வருகின்றனர். ஒளிப்பதிவாளர் பிரபாகரனுடன் செய்தியாளர் சாமுவேல் எபினேசர், நியூஸ் 7 தமிழ், சென்னை.